அமரலிங்க சக்சஸ். ஆட்டக்காரி பிரபா இதுவரைக்கும் தாளம் தப்பாம ஆடினா, ஆனா நான் அடிச்ச மேளத்துக்கு அவ தாளமும் தப்பிடுச்சு, வேஷமும் கலைஞ்சு போச்சு. அவ பிரபா இல்ல, வசந்தி தான். இத நான் நினைச்சேனே. தம்பி, அந்த கிழவி அடிச்ச கொட்டை இருக்கேன், அவனும் இந்த வீட்டு விட்டு போயிட்டால. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. மொத்தத்துல என்னுடைய திட்டத்துக்கு கிடைச்ச பெரிய சக்சஸ். சக்சஸ் எனக்கு தான். நீ காத்துல நுழைஞ்சா நான் நிழலையே நுழையும். ஆட்டம் முடிஞ்சதுன்னு சொன்னா அவங்க ஓட்டம் எப்பன்னு சொல்லலையே. பாப்பா வரதா, என்னப்பா குழப்பமா வர? ஹலோ, என்ன தங்கம், ஏமாந்துட்டியா? மன்னிச்சிடுங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வர்றேன், அங்கே இரு. ஹலோ வரதன், வரதன் வரதன் வந்து அவனை கொண்டுடுவான். அவன் கண்ணுமே படாம எங்கேயாவது போயிடு. போயிடு.
அப்பதான் நீ நல்ல பொண்ணு. வாராத. இனிமே இந்த அம்மா கிட்ட உனக்கு உறவும் கிடையாது. அவர் உன்னை கவனிக்கவும் கூடாது. இவரை தொடர்பு கூட உனக்கு பொறுமை. மிஸ்டர் வரதன், மரியாதையா பேசுங்க. நான் யாரா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு தெரியல. என் கௌரவத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சல் வந்தாலும் நான் வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் உங்க கதி என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கதை முடிஞ்சு போச்சு வசந்தி. அத்தவன் ஆட்டக்காரியா வேஷம் போட்டியே, அந்த நாடகத்துல இது கடைசி காட்சி. சுகமா முடியும்னு ஆசைப்பட்டா சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அதான் நடக்காது. அம்மா, அவங்க சொல்றாங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. விட்டு போக மாட்டேன். அடுத்து கெடுக்கிறவங்களும் அயோக்கியர்களும் இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கும்போது கழுத்தை கொடுத்து மனைவியாகி குழந்தை பற்றி தாயாகி இந்த வீட்டுல உரிமை உள்ள நான் ஏமா வீட்டை விட்டு போகணும்? தோட்டத்துல பூவுக்கு இல்லாத உரிமை இந்த பாம்புகளுக்கு எது? வசந்தி, மரியாதையா போயிடு. மிரட்டாது. நீ செஞ்ச துரோகத்தை எல்லாம் எடுத்து பேசுவேன். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உண்டு, அவனுக்கு அந்த உரிமை உண்டு. அப்பா, நீங்களும் சேர்ந்து அம்மாவை மிரட்டாதீங்கப்பா. வசந்தி, நீ வெத்தரா நடிச்சு என்னை ஏமாத்த பாத்தியே, அந்த நாடக டாக்டர் இவர் தான். நீ உத்தமையா இருந்தா புருஷன் சந்தேகப்பட்ட போது செத்துருக்கணும். ஆனா வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் என்னை ஏமாத்தின பாரு, அதை எந்த குடும்பத்தினும் செய்யவே மாட்டான். ஐயோ அத்தா, குடும்ப பெண்ணுக்கு அவங்க ஒவ்வொரு இலக்கணம் சொன்னா நான் என்னத்தான் செய்ய முடியும்? கூட வாழ்ந்து என்ன நம்பாம கூட கிடைக்கிற இவங்களா நம்புறீங்க? வாதம் பண்றியா? இல்லங்க, நீதி கேட்கிறேன். அத கோர்ட்ல போய் கேடு. என் தெய்வத்துக்கிட்ட கிடைக்காத நீதி இந்த உலகத்துல வேற எங்கத்தான் கிடைக்கும்? அத்தா, நான் ஆசைக்காக ஓடி வரல அத்தா, பாசத்துக்காக ஓடி வந்தேன். என் குழந்தையை விட்டு நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன்.